Mercury channel நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான பர்சன். பேச மட்டும் போறது இல்ல, அவர் நிறைய பாட நம்ம கேட்கவும் போறோம். இப்போ நடந்துட்டு இருக்க சூப்பர் சிங்கர் சீசன் 11 ஓட ஒரு கண்டஸ்டன்ட் பூமணி அவரை தான் பார்க்க போறோம். வாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து பாடுறத அம்மா இங்க பின்னாடி உட்காந்து இங்க ரசிச்சு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சந்தோஷமே இது ஒண்ணுதான் வேணும். நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் பக்கத்தில் இருக்க ராணிப்பேட்டை மாவட்டம். லாஸ்ட் ஒரு 2 சீசனாகவே ட்ரை பண்ணிவிட்டு இந்த சீசன் தான் நான் உள்ளே வந்தேன். அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேருந்தே ஹோட்டல் சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுட்ருக்கோம். அதுதான் எங்களோட தொழில் எல்லாமே. பாடுறது வந்து 2017 பாட ஸ்டார்ட் பண்ணேன். பிஏ முடிச்சு எம்ஏ முடிச்சிருக்கேன். அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக பிபிஎட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கேன், ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், நேஷ்னல் லெவல் ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர். நான் லைக் ஃபுல் டைம் பிளேயரா இருக்கீங்க? ஆமாம், இப்போ வரைக்குமே விளாண்டுட்டு இருக்கேன். ஸோ கரண்ட்டாக மேட்சஸ் நிறைய போடுறதில்ல. ஓகே. நீ இன்ஜூர்ட் ஆனதுக்கப்புறம் நான் கேமை விட்டுட்டேன். ஸோ என்னோட ஃபிட்னஸ் லெவலுக்காக கேம் மறக்க முடியாது, அது ஒரு லவ் இல்லையா? ஸோ அதை மறக்க முடியல, அதுக்காக விளையாடுவேன். இப்போ சிங்கிங்கை தாண்டி ஸ்போர்ட்ஸ் மேலே பயங்கர ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸ்போர்ட்ஸில் இருந்து தான் நீ இன்ஜூர்ட் ஆன டைமில் தான் நம்ம இப்படி வந்ததே. இந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் அப்போ என்னோட நண்பர் ஒருத்தர் இறந்துட்டார். அவரோட பெயின் ரொம்ப பெரிய பெயின் எனக்கு. என்னோட லைஃப்பில் நான் ரொம்ப இழந்த ஒரு நண்பர் அவர். அவருக்காக அந்த பாடல்கள்லாம் கேட்கும் போது அப்போது இந்த கானா பாடல் மீது ஒரு அன்பு வந்து அதுக்கப்புறம் நான் பாட ஆரம்பித்தேன். நான் வந்து லவ் பாட்டு நிறைய சூஸ் பண்ணி பாடுவேன். அதுலேயும் லவ்வில் வந்து ரொம்ப பெப்பியாக பாடாமல் வில்லேஜ் ஸ்டைலில் இருக்க மாதிரி நிறைய பாட்டெலாம் லைக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் லிரிக்கும் எழுதுவேன். அப்படி தான் பாடுவேன். நீங்கள் எந்த பாட்டு வந்து பாடி இந்த சூப்பர் சிங்கருக்கு செலக்ட் ஆனீங்க? நான் வந்து தேவாப்பா பாட்டு தான் பாடி செலக்ட் ஆனேன். தேவாப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாடல் பாடி தான் செலக்ட் ஆனேன். செத்து வச்சாரு எத்தனை காதலத்தான், கேட்டு பாரு கண்ணகி சேலையத்தான், மாமுவ பாரு செக்ஸி ஃபிகரு தான், சொல்லிக்கிட்டாங்க காலேஜ் பொண்ணுங்க தான். ஸோ இந்த பாட்டை பாடி தான் செலக்ட் ஆனேன். இந்த சூப்பர் சிங்கர் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். இது எப்படி இருக்குது, இப்போ வரைக்கும் எப்படி இருக்குது? ஜட்ஜஸ் எல்லாம் என்ன மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க? இந்த ஜேர்னியில் ஃபஸ்ட்டு என்னென்னா, எனக்கு வந்து ஃப்ரீடம் நிறைய தராங்க. என்னால் முடியும், நீ நல்லா பண்ணலாம், என்னோட எழுத்துக்கு நிறைய மதிப்பு தராங்க. ஸோ அதனால் என்னால் நிறைய புது பாட்டெல்லாம் பண்ண முடியுது. ஜட்ஜஸ்மே வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்லா எழுதுற, நல்லா பாடுற அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நானும் அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஸ்பெஷலாக எதனா ஒன்று பண்ணணுன்றதுக்காகவே பாடுவேன். அப்படி பாடுற பாட்டு தான் அவங்களுக்கு வந்து இதில் ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. மிஸ்கின் சார் சொல்லியிருப்பார், பூமணி வந்து இந்த சீசனில் ஒரு ஃபைண்டு, தமிழ்நாட்டுக்கே ஒரு ஃபைண்ட் அப்படின்னு. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பூஸ்ட் பம்பாக இருக்கும். அதே போல் அதே வார்த்தையே தமன் சார் வந்து வெற்றிமாறன் சார் கிட்ட சொல்லியிருப்பார். சார், பூமணி சூப்பர் சிங்கரோட ஃபைண்ட் அப்படின்னு வந்து தமன் சார் வந்து வெற்றிமாறன் சார் கிட்டலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இன்னும் அடுத்தடுத்து பண்ணுன்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன். அனுராதா மேம்லாம் சும்மா சொல்லவே தேவையில்லை. என் மேலே ரொம்ப பாசம். அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்னை ஹக் பண்ணி நல்லா பண்ணுற ஒரு சாங் பண்ணும்போதும் ரொம்ப அழகாக. நாமுத்துக்குமார் அவர்களுக்காக வந்து அவர் நிறைய வரிகளில் பாடியிருப்பார். ஸோ அவருக்குன்னு ஒரு பாட்டை நாங்கள் ரெடி பண்ணி பண்ணோம். அந்த பாட்டுக்கெலாம் அவங்க ரொம்ப பூமணி இந்த அளவுக்கு பாட முடியுமான்ற மாதிரிலாம் ரொம்ப பிரமிப்பாக பேசுவாங்க. ஸோ அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் எனக்கு ரொம்ப அடுத்தடுத்து போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வந்தாருங்க நான் முத்துக்குமார் அண்ணன், வந்தாருங்க தந்தாருங்க அவர் முத்த பாடல தந்தாருங்க. எத்தனையோ கலைஞர்கள் வந்த சினிமாங்க, அண்ணனோட காதலுக்கு அடிமைங்க நாங்க. எத்தனையோ கவிஞர்கள் வந்த சினிமாங்க, அண்ணனோட பாடலுக்கு அடிமைங்க நாங்க. காதல் தோல்வியில காதல் வளர்த்தாரு, பூக்கள் பூக்கும் தருணத்துல பாதை முடிந்தாலும் பயணம் முடிவதில்லை, கண்கள் பேசும் வார்த்தையில ஆனந்த யாழையை மீட்டியதனாலே தேசிய விருதை பெற்று வந்தாயே. பொக்கிஷங்க அவர் நம்மளுக்கு கிடைச்ச பொக்கிஷங்க. ஸோ அந்த பாட்டு அவருக்காக ரொம்ப அழகா இருக்கு. இது இந்த சாங் தானே, ஐயாதோர அந்த மெட்டோடத வச்சு பாடி இருக்கீங்க. அவரோட படம் ஆரம்ப காலங்களில் பண்ண படத்தோட டியூன்ல இருந்து நம்ம எடுத்து. ஸோ அவருக்காக ஸ்பெஷலாக ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கணும்
அப்படின்றதுக்காக அந்த பாட்டை பண்ணோம். சிங்கிங்கை வந்துட்டு நாங்க டிவியில பார்த்துட்டு இருக்கோம் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. ஜட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு மிஷ்கின் சார் முக்கியமா வந்து கிஃப்ட் எல்லாமே எல்லாருக்கும் கொடுக்குறாரு பார்ட்டிசிபென்ட். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில கிஃப்ட் கொடுத்துருக்காரா? அதோ இந்த கையில ஆக்சுவலா அந்த டைம் கையில இது மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி டப்புன்னு எடுத்து இதை போட்டுட்டாரு. இது என்ன பீட்ஸுங்க? இது கையில போட்டிருந்தாரு அவரு. ஓகே, அவர் போட்டிருந்தது உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆமா, நான் வந்து எப்பயுமே ஜட்ஜஸ் வைப்பா வச்சுப்பேன். டான்ஸ் ஆட வச்சுட்டு இந்த மாதிரி அவங்க கூட ஜாலியா இருப்பேன். ஸோ அப்போ அவரு அன்பளிப்பா கொடுத்தது. அவர் கொடுத்தது மிஷ்கின் சாரோட அரிதான ஒரு பொருள். இது எத்தனை கோடி மதிப்புன்னு தெரியல. ஆக்சுவலா இதுதான் நான் இப்போ ரீசெண்டா வந்து நான் எங்க ஒரு நல்ல விஷயத்துக்கு போனாலுமே அவர் கொடுத்ததான் நான் போட்டு போவேன். எங்க போனாலும் ஷூட்ல கூட நான் நல்லா மேட்சிங்கே ஆகலனாலும் இது கையில இருக்கும். நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இதை கையில போட்டுட்டு தான் பாடுவேன். ஒரு சென்டிமெண்டாவே ஒரு சென்டிமெண்டாவே. ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாவே. அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதுல இருந்து இதை கழட்டுறதே இல்லை இது வரைக்கும் எங்க போனாலும். நீங்க ஃபர்ஸ்ட் சூப்பர் சிங்கர்ல செலக்ட் ஆகி அந்த ஸ்டேஜ்ல பாடும்போது அப்பா அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க? நான் வந்து எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லலை, வீட்டுல யார்கிட்டுமே சொல்லலை. ஏன்னா போன தடவை நான் அட்டன் பண்ணும்போது கிடைக்கல, ரொம்ப வெர்ஷ் ஆகிட்டனால எங்கள் வீட்டிலலாம் நான் சொல்லாமல் தான் வந்தேன். டிவிலே சொல்லிடணும் நம்ம வந்து இந்த மாதிரி பாடுறோம் அப்படின்னு எங்கள் அம்மா கிட்ட டிவியில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பிளானில் வச்சுருந்தேன். ஆனால் என்னோட டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனக்கே தெரியாமல் அந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் சொல்லிட்டு வந்தீங்களான்னு கேட்டப்போ நான் சொல்லலை, நான் அதை பாடிட்டு தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எனக்கு தெரியாமலே எங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி எங்கள் அம்மாவை சர்ப்ரைஸாக வர வச்சு ஸோ அப்படி எடுத்தாங்க. நான் வீட்டில் இப்படி தான் சொல்லணும், எதுவுமே ஜெயிச்சுட்டு தான் பேசணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாடிட்டு தான் சொல்லணும் அப்படின்னு இருந்தேன். ஸோ அப்படி வர்றது. ஆனால் அந்த ஒரு சர்ப்ரைஸான மொமெண்ட் எப்படி இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? ஐயோ, அது நான் நம்பவே இல்லை ஆக்சுவலாக. ஒரு மாதிரி என்னடா எங்கள் அம்மா வந்துட்டாங்களா அப்படியா. ஏன்னா அப்போ அந்த டைமில் எல்லாரோட அம்மா அப்பாவும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னோட அம்மா அப்பா மட்டும் இல்லை அந்த இடத்துல. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த அந்த இதுவே வந்து எங்கள் டீம் வந்து அதை கொலாப்ஸ் பண்ணி என்னை இது பண்ணிட்டாங்க, சப்போர்ட் பண்ணி. நீங்கள் இது வரைக்கும் பாடின எபிசோட்ஸில் இல்லை இனிமேல் பாட போகிற எபிசோடில் இதுக்காக நான் ரொம்ப சிரமப்பட்டு இல்லைனா நான் உண்மையாக என்னோட ஒரு வட்டம்னு இருக்கும் அதிலிருந்து அந்த அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு பாடின சாங் இது அப்படின்னா இது? நான் வந்து ஒரு பாட்டு, அம்மா பாட்டு வந்து இப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது அந்த பாட்டு. ஆக்சுவலாக அந்த பாட்டு இது வந்து சொல்லும் போதே நிறைய பேர் ஒப்பீனியன் கேட்கும் போதே இது வேணா அப்படின்ற மாதிரி தான். ஸோ டீமில் கிடையாது, டீமில் எப்போவுமே எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஸோ அதர்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸில் என்னோட ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம சஜஷன் கேட்கும் போது இல்லை வேணாம் அப்படின்னு நிறைய பாட்டுக்கான வேற ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மாக்காக முதல் நான் எழுதி பாடின ஒரு பாட்டு அது. ஸோ அதனால் நான் அந்த பாட்டை வந்து யார் என்ன சொன்னாலும் நான் கோல்டு வாங்குறனோ இல்லை ஜெயிக்கிறனோ தோக்குறனோ இல்லை, ஆனால் எங்கள் அம்மாக்காக பாடணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டை நான் பாடினேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. உங்களுக்கு பிடிச்ச கானா பாடல்? என்னோட பாட்டு தான். உங்கள் சாங் அதில் எது ரொம்ப பிடிக்கும்? இது என்னோட ஃபேவரட். ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாக்காக ஒரு பாட்டு எழுதி பாடியிருப்பேன். ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கருப்பாக இருந்தாலுமேன்ட்டு ஆக்சுவலி என்னோட ஃபெமிலியர் சாங் அதுதான். அது ஒரு நல்ல வரவேற்பு கூட்ட பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப. அப்பாக்காக பாடின பாடல் எங்களுக்காக? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ என்னோட அப்பா தான். அப்பா சொல்ல கேட்டோம்னாக்கா போக மாட்டோம் தப்பாதான். கோவமா திட்டுனா கூட பாசம் ரொம்ப அதிகங்க. 4 பேரும் மதிக்கும்படி கஷ்டத்திலும் வளர்த்தீங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோ என்னோட டாடி தான். டாடி பேச்ச கேட்டனாக்கா போக மாட்டோம் ஓடிதான். உங்களுக்கு உண்மையாலுமே என்ன பண்ணணும், எனக்கு வந்து லைஃப்ல இதுதான் அச்சீவ்மெண்ட், இதுதான் எய்ம் அப்படின்னு ஒன்று இருந்தது, பட் நான் கொஞ்சம் எப்படி டைவர்ட் ஆகிட்டே இருக்கேன் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இதுதான் எய்ம்னு லைக் நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக ஆகணும் அந்த மாதிரி என்ன எய்மாக வச்சுருந்தீங்க? நான் என்னோட எய்ம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் அம்மாவுக்காக போலீஸ் ஆகணும்னு தான் ஆசை. எங்கள் அம்மா வந்து ரொம்ப நாளாக போலீஸ் ஆகிடு அப்படின்னுவாங்க. ஸோ அது ஆகும் போல அந்த போலீஸ் வாங்கி ஸ்டார் வாங்கணுன்ட்டு. ஆனால் சிங்கரை வாங்கி இங்கே ஸ்டார் நிறைய வாங்கிட்டேன். ஸோ அது எங்கள் அம்மாவோட ஆசை. நான் பெருசாக எதுவும் ஆசைப்பட மாட்டேன். எங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப அடுப்புலையும் வெயிலையும் எனக்காக உழைச்சவங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அதை பண்ணணுன்னு தான் என்னோட மிகப்பெரிய ட்ரீம். அம்மா தான் ஹோட்டலில் நீங்கள் வச்சிருக்க ஹோட்டலில் அம்மா தான் சமைப்பாங்க? அம்மா அப்பா 2 பேருமே சமைப்பாங்க. நான் இருப்பேன். அதாவது 3 பேர் சேர்ந்து மட்டுமே தான்? ஆமா, அது எங்களோட கடை ஃபுல்லாவே 3 பேர் நாங்க தான் எல்லாமே பார்த்துப்போம். எல்லா வேலையும் நாங்களே செய்வோம். இந்த சூப்பர் சிங்கர் 11ஓட கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு நிறைய? ஐயோ, நீங்க வேற. ஜெயிக்கணும்லாம் வரலங்க. இந்த மாதிரி
ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கணும், செகண்ட் ப்ரைஸ் எடுக்கணும் வரல. என் பாட்டு எளிய மக்களுக்கு போய் சேரணும், அவங்க கேட்கும் போது இயல்பாக பாடணும். ஒரு சின்ன குழந்தை கூட என் பாட்டை பாடணும்னு நினைக்குவேன். நான் ஜெயிக்கணும்னு இது வரைக்கும் ஆசைப்பட்டதில்லை, அதுக்காகவும் வரல. நான் வந்து கடவுள் எப்படி கொண்டு போகிறாரோ அந்த வழியில் போயிட்டே இருக்கணும். ஆனால் என் பாட்டை வந்து நிறைய பேர் பாடணும். நிறைய நல்ல நல்ல பாட்டல் எழுதி என்னோட எழுத்து மூலயமாவும் என்னோட பாடல்கள் மூலயமா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை தான் செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரவுண்டுமே எல்லாரும் நினைக்கலாம், என்னடா இவன் ஃபுல் ஓன் சாங் பாடுறான், ஃபுல்லாக இவனை எழுதி பாடுறான், இவனுக்கு வந்து எப்படி அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். பட் ஆனால் என்னோட மைண்ட் செட் என்னன்னா, இவங்களுக்காக என்ன யார் பண்ணியிருக்கா. இப்போது நீங்கள் எடுத்துக்காங்க, நாமுத்துக்குமார் சாருக்காக யாரும் பாட்டு எழுதி பாடினது கிடையாது. நான் அதை புதுசாக பண்ணேன், அவருக்காக பண்ணணுன்ட்டு. இளையராஜா சாருக்காக யாரும் இந்த மாதிரி ஒரு பண்ணது கிடையாது. அதுக்கு ஆக்சுவலி மிஸ்கின் சார் சொன்னார், இது ஒரு ஆந்தம் ஆக்சுவலாக அப்படின்னாரு. அது நம்மளுடைய பாட்டுக்கான ஒரு மதிப்பை ரொம்ப இன்னும் கூடுதலாக இருந்துச்சு. ஏன்னா அவருக்காக யாருமே பாடல. எவ்வளோ பாட்டு போட்டிருக்காரு அவர். அம்மா பாட்டு, அப்பா பாட்டு, ஏகப்பட்ட பாட்டு கொடுத்துருக்காரு. அவருக்காக ஒரு புகழ்ந்து யாருமே பண்ணதில்லை. அவர் பண்ணது ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணல யாரும். நான் வந்து அந்த பாட்டை வந்து பாடி அவருக்காக ஒரு டெலிவிஷன் ஷோவில் அதை ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ அது ஆனா அங்க இருக்க சக போட்டியாளர்கள் எல்லாருமே வந்து ஒரு படத்துல இருந்து பாட்டு எடுத்து பாடுறது அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பயம் இல்லையா? நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாட்டே பாடிட்டு இருக்கோம், இது ஏதாவது ஒரு நேரத்துல வீக் பாயிண்ட் ஆயிடாதா அப்படின்னு? இருக்கு, வீக் இல்லாமல் இல்லை. அதுக்கு தான் இடையில சினிமாஸில் வர கானா சாங்ஸ், சினிமாவில் வர பாடல்லாம் நான் எடுத்து இப்போ ரீசெண்டாக பாடிட்டு இருக்கேன். மாட்டிக்கினாரு ஆக்சுவலாக அது ஃபெமிலியரான சாங், அது பாடினேன். நெக்ஸ்ட் ரவுண்டு பாட போகிறேன். ஸோ அது மாதிரி இடையிலையும் நான் என்னோட அந்த கேள்வி வரக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காகவும் சினி சாங்ஸ் நிறைய பாடு. ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் ஒரு தடவை அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் உங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு? எந்தெந்த விதத்துல எல்லாம் மாறி இருக்கு? எந்தெந்த விதத்துல எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது? இன்னும் வீட்டுக்கு போனதான் தெரியும். நான் வந்து 4 மாதம் ஆயிடுச்சு. எனக்கு என்ன சேஞ்சஸ் தெரியுதுன்னா, நான் இங்கே வரும்போது ஒரு இன்ஸ்டாவில் ஒரு 6000 ஃபாலோவர்ஸ் என்னோ வந்தேன். இப்போ 60,000க்கு மேலே 65,000கிட்ட போயிட்டுருக்கு. அப்புறம் என்னோடய பாட்டு நிறைய ரீல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், செலிப்ரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே ஃபெமிலியராக அந்த பாட்டை வந்து ரீல்ஸ் பண்ணுறாங்க. நிறைய மலேசியா, சிங்கப்பூர் அங்கே அதெல்லாம் நிறைய ஃபோன் கால் வருது. அதெல்லாம் ஒரு நிறைய பேர் வந்து உள்ளே நம்ம எங்கன்னா போயிட்டு, இது ஆக்சுவலாக எங்கன்னா நம்ம போயிட்டு சாப்பிட்ற ஒரு கடைக்கு போனோன்னா கூட அந்த கடையில் கூட நம்மளை வந்து டக்குன்னு பார்த்துட்டு, இல்லை நீங்கள் உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ நீங்கள் பே பண்ணோம். நான் இல்லை, சாப்பிட்டதுக்கான பே. நானும் கடை வச்சுருக்கேன் இல்லையா, அதனால் எனக்கு தெரியும் அந்த 50 ரூபாய்க்கு தான் அங்கே நின்றுருப்போம். அதனால் அந்த மாதிரி மூமெண்ட் ஆஃப்லாம் எனக்கு அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே டக்குன்னு ஆக்சுவலாக அது நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ஏற்றுப்பாங்க. நான் ஒரு உள்ளே வரும்போது எப்படி யோசிச்சேன்னா, ஒரு கானா சிங்கராக உள்ளே வரும், ஒரு எல்லாருக்குமே கானா பிடிக்குமான்னா அது கேள்விக்குறி தான். ஒரு சிலருக்கு தான் கானா பிடிக்கும். நம்மளை ஏற்றுப்பாங்களா, பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு ஒரு எண்ணத்தில் தான் வந்தேன். ஆனால் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன யோசிச்சுட்டேன்னா, நம்மளை பிடிக்கிற மாதிரி என்ன பண்ணணுமோ அதை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எதனா ஒரு ஸ்பெஷலாக ஒரு விஷயத்த பண்ணுவேன். அதனால மக்கள் வந்து என்னை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ நீங்கள் கேட்டீங்க ஸ்பாட்டில் ஒரு பாட்டு பாடுங்க, ஸோ அதை நான் டக்குன்னு பண்ணுவேன். ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் ஆகும், லைட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப், அது வார்த்தை நல்லா வரலாம், டம்மியாகவும் வரலாம். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் எப்படி அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கண்டினியூ பண்ணுவேன்.